வணக்கம். இது வழக்கு. தம்பிக்காக நியாயம் கேட்க வந்த அண்ணன் அடித்து கொலை. இந்த இடத்துல அடிச்சுக்கிறாங்க, மூளை வெளியே வந்து வாயில குத்திக்கிறாங்க. பஞ்சர் போட மறுத்ததால் ஏற்பட்ட தகராறு. அன்னைக்கு 7:30 மணிக்கு குளிச்சுட்டு போனவர் திரும்பி வரவே கொலையில் முடிந்த கொடூரம். சென்னை மாதவரம் பால் பண்ணையை அடுத்துள்ள பகுதி மஞ்சம்பாக்கம். இங்குள்ள காமராஜர் சாலையில் வசிப்பவர் எத்திராஜ். 44 வயதான எத்திராஜுக்கு குமாரி என்ற மனைவியும் மோனிகா, பிரவீன் என பள்ளி செல்லும் 2 குழந்தைகளும் உள்ளனர். எத்திராஜ் மாதவரம் மணலில் 200 அடி சாலையில் வாகனங்களை சுத்தம் செய்யும் வாட்டர் சர்வீஸ் தொழில் நடத்தி வந்தார். அருகில் எத்திராஜின் தம்பி வரதன் பஞ்சர் கடை நடத்தி வந்தார். கடந்த வருடம் டிசம்பர் 22ஆம் தேதி மஞ்சம்பாக்கம் காமராஜர் சாலையைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் அவரது இருசக்கர வாகனத்திற்கு பஞ்சர் போடுவதற்காக வரதனுடைய கடைக்கு வந்தார். ஏற்கனவே நிறைய வாகனங்களுக்கு பஞ்சர் ஓட்ட வேண்டியிருந்ததால் வரதன் சிறிது நேரம் காத்திருக்கும்படி சொன்னார். ஆனால் போதையில் இருந்த தேவேந்திரன் காத்திருக்க தயாராக இல்லை என்று கூறி வரதனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பஞ்சர் கடை வச்சு அதில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மணி ஒரு 4:30 மணி இருக்கும். இது தேவன்ன்றவன் என்ன பண்ணா, நேராக வந்து பஞ்சர் போடணும் தான் தண்ணி வச்சுட்டு இருந்தாப்புல. கடையில் ஆள் யாரும் இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருந்துட்டு இருந்தேன். நான் ஒரு ஆள் சொல்ல வந்து வேலை ஒரு 4-5 வேலை இருந்தது. நாளைக்கு போட்டுக்கோ, ஊருக்கு தானே, இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். எனக்கு போட்டு தான் ஆகணும்னு சொன்ன போல. இல்லை என்னால் இப்போ முடியாது, இல்லை நான் வண்டி விட்டு போறேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நீ விட்டு போனால் கூட என்னால் போட முடியாது, நான் எந்த டைம் விட்டு நான் வீட்டுக்கு போகணும் தெரியாது, என் உடம்பு முடியலன்னு சொன்னேன். சிறிது நேரத்தில் வாக்குவாதம் இருவருக்குள் தகராறாக மாறியது. அப்போது தேவேந்திரனின் தம்பி சீனிவாசனும் அங்கு வந்துவிட இருவரும் சேர்ந்து வரதனை தாக்கினர். இதில் வரதனின் இடது கை உடைந்துவிட்டது. அது என்ன பண்ணா, கொஞ்ச தூரம் போயிட்டு வந்து என்ன பண்ணா, வெளியூருக்காரங்க தான் பஞ்சர் போடுவியா, ஊருக்காரங்கெல்லாம் போட மாட்டியா, தகாத வார்த்தையில் பேசணும். தகாத வார்த்தையில் பேசுனதுக்கு தகாத வார்த்தையெல்லாம் பேச, அப்புறம் நானும் எனக்கும் கோவம் தான், நானும் பேசும் போடான்னு சொன்னேன். அது சொன்னது என்னடா பண்ணுவோம்னா, என்னடா பண்ண முடியும்னா, ஒழுங்காக போட, நான் பாட்டு வேலை இருக்குது, நான் உடம்பு வர முடியல, கம்முன்னு போனது அசேஷமாக திட்டின போகிறேன். திட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு அடிக்க வந்த போகிறேன். கையை பிடிச்சிக்கணும், 2 கையும் பிடிச்சிக்கணும். 2 கையும் பிடிச்சோடனே நான் பண்ணேன், நேராக வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு வந்து வர சொல்ல நான் பண்ண, அவங்க தம்பி சீனன்றவனு இட்டுன்னு வந்தான். சீனன்றவனு இட்டுன்னு வர சொல்ல நேராக வந்து அசேஷமாக தகாத வார்த்தையில் அசேஷமாக திட்டிட்டு நேராக வந்து வச்சிட்டேன். இந்த சோல்டர் பட்டிபல் வச்சிட்டா இந்த ராடு இருந்து டயர் கட்டுற லிவர் இருந்து அந்த லிவரில் இருக்க வச்சிட்டா போல. வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இதே மேலே கை வைக்காத, இருடா, அவசரப்படாதா, நான் சொல்றதை கல்றதுக்குள்ள வச்சிட்டா போல. அதுக்குள்ளே கடையிலேருந்து பக்கத்தில் வந்து டீ கடை, அண்ணன் கடை, 3ஆவது அண்ணன் 10 ஆகும், அவரு இருந்தார். இன்னொருத்தர் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. ஏதோ சொல்ல என்ன பண்ண, எல்லாம் வந்து மடக்கி விட்டாங்க. இதுகுறித்து வரதன் மாதவரம் பால் பண்ணை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். தேவன்ற வந்து பஞ்சர் போட சொல்லிக்கிறாப்புல. பஞ்சர் போடும்போது அவன் ஏற்கனவே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்ததுனால பஞ்சர் லேட்டா போடுற மாதிரி தான் அவன் சண்டை போடான்றான். ஒரு 10 டயர் இருக்கு, அதனால இப்ப வந்து ஆள் யாரும் இல்லை, அதனால என்னால இப்ப போட முடியாது, நீ வேற எங்கேயா போட்டுக்கணும். அப்படி பிரச்சனை ஒன்னா பஞ்சர் போனா வண்டி விட்டுட்டு போ, நான் பொறுமையா போட்டு தரேன்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாரி அங்கிருந்து நீட்டா போயிட்டு அவங்க தம்பி இட்டுன்னு வந்திருக்காப்புல. அவங்க தம்பி வந்து நீட்டா வந்து ராடியோ அடிக்கும் போது பக்கத்துல வந்து தடுத்து இருக்கான். தடுக்கலன்னா மண்டையில அடிபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே அடிக்கும் போது கை ஷோல்டர்ல பட்டிருக்கு. ஷோல்டர் பட்டவனே நீட்டா போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே காவல்துறையினர் அப்பகுதியில் வந்து தேவேந்திரனை தேடினர். வரதன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றுவிட
காவல்துறையினர் எத்திராஜை கூட்டிச் சென்று தேவேந்திரன் வீட்டை காட்டும்படி கேட்டனர். எத்திராஜும் காவல்துறையினரை அழைத்துச் சென்று அவர்கள் வீட்டை காண்பித்துவிட்டு வந்தார். நைட்டு போலீஸ்காரங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எத்திராஜ் என்ற ஒரு அண்ணன் இறந்துட்டாரு. அவர் போய் நேரா வீட்டை காட்டும் போது முத்துன்றவன் என்ன பண்ண, எப்படி நீ அவங்க வீட்டெல்லாம் வந்து காட்டலாம்? அவர் வந்து கேட்கும் போது நாங்க என்ன சொல்றோம்னா, அவரு அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தம்பி அடிக்கும் போது நீ சித்தப்பா பையனுக்கே நீ இது வரும்போது தம்பி வந்து அடிச்சோன்னா நான் விட்டு போகணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி கடையாண்ட அடிச்ச மாதிரி தம்பி அடிச்சிங்க, இப்ப என்ன அடிச்சு பாருங்க. ஆனா அங்க வாக்குவாதம் உங்களுக்குள்ள 2 பேருக்கு வாக்குவாதம் இருக்கு. என்ன பண்றோம் பண்றோம் பாரு சொல்லி அவரு முத்துன்றவரு பேசியிருக்காரு. அவங்க என்ன பண்ணாங்க, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடம் என்ன பண்ணாங்க, அவங்க இது இளநீர் கடையில இருக்கிறாங்க, நீ போயிட்டு அவங்கள போய் வீட்டை காட்டு சொன்னாங்க. எனக்கு வீடு தெரியாது மேடம். இல்லை நீ அங்கே போ, அவங்க வந்து வீட்டை காட்ட சொல்லுவாங்க போனாங்க. சரின்ட்டு வீட்டை காட்டணும். தேவேந்திரன் வீடு மட்டும்தான் காட்டினேன், சீனி வீடு காட்டல, எனக்கு வீடு தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு வந்துட்டேன். அந்த நைட்டு என்ன பண்ணாரு எங்கள் அண்ணன் எத்திராஜன்றவர், நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும், ஒரு போலீஸ்காரிட்டுன்னு போயிட்டு வீட்டை போய் காட்ட போய்கிறாரு. காட்ட போக சொல்ல முத்துன்றவன் என்ன பண்ணா, வெளியே நின்று உன்னை யாரும் இந்த இடத்துல போலீஸ்காரன் நைட்டு 10:30 மணிக்கு இட்டுனா சொன்னார். சொல்ல டேய் என் அண்ணன் தம்பி ஆச்சாக்கா பின்ன நான் வர யார வரும், நான் தானே வந்து காட்டுறேன், அவனுக்கு வீடுலாம் தெரியாதான்னு கேட்ட போல. அதுக்கு அவன் என்ன சொன்னா, நீ எப்படி நீங்க இட்டுன்னு வருவ கேட்டான். இங்க இட்டுன்னு வருவேன். டே நீ யார கேட்கறதுக்கு நீ எங்க அண்ணன் கேட்க சொல்ல, டேய் இங்க இட்டுன்னு வந்து இங்கெல்லாம் பேசுறவெல்லாம் வச்சுக்க மரியாதை போயிடுன்னு அவங்களுக்குள்ள ஏதோ வந்து தகாத முறையில் பேசிக்கிறாங்க. பேசுனதுல எங்கள் அண்ணன் வந்து சொன்னார், டே இதுமாரி வந்து அவன் பேசுகிறான், நீ என்ன பண்ண, நான் கம்முனு நம்ம நாளைக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போய் இன்னொரு வாட்டி கம்முன்னு கொடுக்கலான்னு சொன்னா போல. சரி நான் காலைல போகலான்ட்டு நானும் கம்முன்னு விட்டேன். அதன் பின்பு சமாதானமாக போய்விடலாம் என்று கூறியுள்ளார் வரதன். இந்த சம்பவத்திற்கு பின்பு 2 தினங்கள் கழித்து 24ஆம் தேதி காலையில் கடைக்கு சென்ற எத்திராஜ் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. தம்பிக்காக நியாயம் கேட்க வந்த அண்ணன் அடித்து கொலை. இந்த இடத்துல அடிச்சுக்கிறாங்க, மூளை வெளியே வந்து வாயில குத்திக்கிறாங்க. பஞ்சர் போட மறுத்ததால் ஏற்பட்ட தகராறு. அன்னைக்கு 7:30 மணிக்கு குளிச்சுட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. கொலையில் முடிந்த கொடூரம். வீட்டுக்கே அதன் பின்பு சமாதானமாக போய்விடலாம் என்று கூறியுள்ளார் வரதன். இந்த சம்பவத்திற்கு பின்பு 2 தினங்கள் கழித்து 24ஆம் தேதி காலையில் கடைக்கு சென்ற எத்திராஜ் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. வீட்டுக்காரர் 7 மணிக்கு தூங்கி வந்து போவாரு. அதோட ஸ்கூல்ல 8:30 மணிக்கு பசங்க வீட்டுமே விட்டு வருவாரு. அதாவது செட்டான போயிட்டாருன்னா 10:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு போவாரு. அதோட 2 மணி 3 மணி 4 மணி கூட அவன் வரது. வேலை இல்லைன்னா 2 மணி 3 மணிக்குள்ள வந்து தூங்கி இருந்து 4 மணிக்கு சாப்பிட்டு போவாரு. அன்னைக்கு 7:30 மணிக்கு குளிச்சுட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. அவங்களுக்கு ஸ்டேஷன் வரையும் இழுத்துன்னு போனாங்க. 2 மணிக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை மணிக்கு 2 மணிக்கு வந்து போலீஸ் வந்து இட்டுன்னு போச்சு. வெடிகால் 8 மணிக்கு டைம் பார்க்கலாம் வந்து தூக்கத்துல வந்து எழுப்பி இட்டுன்னு போனாங்க. அவங்க வீட்டை காட்டுன்னு அதான் வந்து திருப்பி படுத்துட்டாரு. திருப்பி பதகாம காலையில எழுந்து போனவர் எழுந்து டீ குடிச்சிட்டு திருப்பி ஸ்கூல் குழந்தை வீட்டுல விட்டுட்டு திருப்பி 10:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு போனாரு. காலை சாப்பிட்டு 11 ஆகும் 12 ஆகும் வந்து சாப்பிட்டு போட்டு அதாவது 4 மணி 3 மணிக்கு தான் வந்தாரு. கொஞ்ச படுத்தாரு 4 மணிக்கு எழுந்தாரு. அதான் சாப்பிட்டு செட்டான போனவர் தான். அதான் 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு. 7 மணிக்கு குளிச்சுட்டு போனார். 7:30 மணிக்கு அதான் வீட்டுக்கே வரல. எத்திராஜின் மனைவி, தாய், தந்தை, சகோதரர்கள் என ஒன்று சேர்ந்து அப்பகுதியில் எத்திராஜை தேடினர். ஆனால் எங்கு தேடியும் எத்திராஜ் கிடைக்கவில்லை. மறுநாள் அதிகாலை வாட்டர் சர்வீஸ் கடை அருகே லாரிகள் நிறுத்தும் இடத்தின் அருகே எத்திராஜின் பிணம் பலத்த காயங்களுடன் கிடப்பதை எத்திராஜின் சகோதரர்கள் சென்று பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வந்துட்டு அதுக்கப்பால வந்து எங்க அண்ணனுக்கு 4வது அண்ணன்
ராகவனத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டுக்கிறாரு. அப்போல பெரியார் ரகுபதி பேசிட்டுக்கிறாரு. எல்லாரும் பேசிட்டுக்கிறாரு. நைட்டு 10:30 மணி மேலே ஃபோன் பண்ணிக்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் வந்துட்டு காலையில் வந்து எங்கள் அண்ணன் வீட்டு பையன் வந்து எல்லாரும் கூப்பிட்டாப்புல, இது மாதிரி சித்தப்பா சித்தப்பா ஓடியா அப்பா நைட்டு வீட்டுக்கே வரல விட்டு எல்லாரும் கூப்பிட்டு சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இங்கிருந்து தேடிக்கினே போக சொல்ல வாட்டர் சர்வீஸ் அங்கே போய் சுற்றி பார்த்தோம், கிடைக்கல. பைக்கு வந்து கரெக்டாக வாட்டர் சர்வீஸ் வந்து ஒரு 300-400 அடி கிட்ட இருக்கும். அந்த இடத்துல நின்று ஆனால் நான் பைக்கு நிற்கிது வாங்க நான் போகலான்னு போய் பார்த்தா அங்கேருந்து ஒரு 30 அடி தள்ளி லாரி டயர் ஃப்ரண்ட் விளாண்டு வந்து ஒரு கோணி அடியில் போட்டு இது தலையில் இந்த இடத்துல அடிச்சுக்கிறாங்க. மூளை வெளியே வந்து வாயில் குத்திக்கிறாங்க. இந்த இடத்துல வேற அடிச்சுக்கிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோடனே எல்லாம் வந்தாங்க. ஃபோன் போடும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்து எப்பவுமே இவர் தட்டி பேசுவாரு. பேசும்போது சரி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சரி நம்ம காலைல பாத்துக்கலாம் ஆன்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை 2 நாளா வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஆடுறேன், சரி காலைல பேசிக்கலான்றதுனால நாங்க போயிட்டு இருந்தோம். காலையில திருப்பி எனக்கு ஒரு 7:30 மணிக்கு நான் நியூஸ் எடுத்தேன்னா இது மாதிரி அண்ணன் அடிச்சு சாவச்சிட்டாங்கன்ற மாதிரி எங்க தம்பில இருந்து அண்ணன் வந்து எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ரெடினஸ் இருந்து கிளம்பி நானே வீட்டுல பசங்க எல்லாம் வந்து பார்த்தா இது மாதிரி அடிச்சு. சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் எத்திராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு எத்திராஜை யார் கொலை செய்திருப்பார்கள், எதற்காக கொலை செய்திருப்பார்கள் என்று காவல்துறையினர் தனிப்படை அமைத்து புலன் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது எத்திராஜின் சகோதரர்கள் கடந்த சில வருடங்களாக பூர்வீக நிலம் சம்பந்தமாக உறவினர்களுடன் தகராறு உள்ளது என்றார். ஆனால் தனிப்படை காவல்துறையினருக்கு வரதனுடன் தகராறு செய்த தேவேந்திரன், அவரது தம்பி ஸ்ரீனிவாசன், உறவினர் முத்து ஆகிய 3 பேர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இம்மூவரையும் கைது செய்து விசாரித்தபோது காவல் நிலையம் முன்பு அவர்களின் உறவினர்கள் திரண்டு இம்மூவரும் குற்றவாளிகள் கிடையாது என்று காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தேவேந்திரன், சீனிவாசன், முத்து மூவரும் எங்கள் இருசக்கர வாகனத்திற்கு பஞ்சர் போட மறுத்ததால் ஏற்பட்ட தகராறில் வரதனை தாக்கினோம், இது தொடர்பான புகாரை வாபஸ் வாங்க வலியுறுத்திய போது எத்திராஜ் மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த நாங்கள் எத்திராஜையும் தனியே அழைத்துச் சென்று தாக்கினோம், இதில் அவர் இறந்துவிட்டார் என்று தங்கள் வாக்குமூலமாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் 3 பேரையும் மாதவரம் பால்பண்ணை காவல்துறையினர் திருவொற்றியூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்பு நீதிபதி உத்தரவின் பேரில் இம்மூவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். வெறும் வாய் தகராறு கொலையில் முடிந்த இந்த சம்பவத்தில் அனாதையாகி நிற்கின்றனர் எத்திராஜின் மனைவியும் குழந்தைகளும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு மனைவி கணவன் மீது அவருடைய அலுவலகத்தில் அரசு சார்ந்த ஒரு துறையில வந்து வேலை பார்க்கிறார் கணவர். அவர் மேல ஒரு புகார் அளிக்கிறார். அந்த புகாரை அடிப்படையாக கொண்டு அவருக்கு வந்து பதவி உயர்வு மறுக்கப்படலாமா, அவரோட இன்கிரிமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மறுக்கப்படலாமா, சட்டம் அதை எப்படி பார்க்கிறது? மனைவியால் கணவனுக்கு எதிராக ஒரு புகார் மனு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு எவ்விதமான ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படாத சூழல்ல அந்த புகார் மனுவை மட்டும் அடிப்படையாக கொண்டு கணவனுடைய அவருடைய வருடாந்திர ஊதிய உயர்வையோ இல்லைன்னா அவருக்கான பதவி உயர்வையோ தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் திரு டி ஹரி பரந்தாமன் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வழக்கினுடைய பின்னணி என்னன்னா, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்ல கணவர் வந்து பணிபுரிகிறார் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசராக. அவர் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கில் வந்து அவர் குறிப்பிடுகிறார், தனது மனைவி வந்து தனக்கு எதிராக ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது அவர் திருமணம் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது வேறு ஒரு பெண்ணை திருமணம் புரிந்ததாக கணவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளோடு மனைவி வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் பண்ணியிருக்காரு நீதிமன்றத்தில். அதன் பிறகு அவர் ஒரு புகார் மனு ஒன்று கணவனுக்கு எதிராக கணவன் பணிபுரியும் மேலதிகாரி அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு புகார் அளிக்கிறார். அதை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த விசாரணை அடிப்படையில் அவர் 2011 வந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார், இடைக்கால பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அதன் பிறகு 2012 அவர் வந்து மீண்டும் வந்து அந்த பணியில வந்து சேர்க்கப்படுகிறார் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு.
இந்த அடிப்படையில மனைவி கொடுத்த புகாரினை அடிப்படையாக கொண்டு அவருக்கான வருடாந்திர ஊதியங்கள் அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை அந்த கணவர் பலவிதமான மனுக்கள் மேலதிகாரிக்கு எழுதுகிறார். இந்த மாதிரி என்னுடைய மனைவி கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில எனக்கு நீங்க வருடாந்திர ஊதிய தொகை எனக்கு கொடுக்கப்படுகிறது கிடையாது, ஆகவே அதை வழங்கணும்னு சொல்லி மனு கொடுக்கிறார். அதன் பிறகு பல்வேறு விதமான அறிவுறுத்தல் கடிதங்கள் அவர் எழுதிட்டே இருக்கிறார். ஆனாலும் சரி, அதன் பிறகு அவருக்கு அவருடைய தகுதியின் அடிப்படையில் அது அவருக்காக கொடுக்க வேண்டிய பதவி உயர்வும் அந்த பேனல்ல அவர் வைக்கப்படவில்லை. ஆகவே எனக்கு இந்த காரணத்துக்காக மனைவி கொடுத்த பொய் புகார் அடிப்படையாக கொண்டு என்னுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கொடுக்காமல் இருப்பது தவறானது அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கிறார். அது நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழல்ல, அது சரியாக கவனிக்கப்படாத ஒரு தருவாயில அவர் ஒரு வழக்கு மனு தாக்கல் செய்யறாரு. அதுதான் நீதியரசர் திரு டி ஹரிபரந்தாமன் முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அப்போது தெளிவாக நீதியரசர் வரையறுக்கிறார். அதாவது மனைவியை அடித்து துன்புறுத்தி அதன் காரணமாக ஒரு புகார் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் அது இல்லாத தருவாயில மனைவி கணவனுக்கு எதிராக ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட், அவர் தனியாக ஒரு மனு உரிய நடுவர் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதை அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுறது மறுக்கப்படக்கூடாது. அதே போல ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்றாங்க, இடைக்கால பணி நீக்கம் செய்யறாங்க. ஆனா செஞ்ச பின்னாடி அவருடைய அந்த இடைக்கால பணி நீக்கம் உத்தரவு திரும்ப பெறப்படுகிறது, அவர் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தருவாயை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் வருடாந்திர ஊதியங்கள் அந்த ஊதிய கொடுக்க வேண்டிய வருடாந்திர ஊதியங்கள் சரியாக கொடுக்கப்படணும். எந்த காரணம் கொண்டும் அவருக்கு அது மறுக்கப்படக்கூடாது. அந்த ஊதிய உயர்வுங்கிறது அவருக்கு அடிப்படையான ஒரு விஷயங்கிறத அவர் தெளிவுறுத்துகிறார். இது தவிர அந்த மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க. அதை அடிப்படையாக கொண்டு எந்த விதமான எஃப்ஐஆர் பெண்டிங் இல்லாத ஒரு நிலுவையான சூழல்ல அவங்களுக்கு அவருக்கான பணி, அவருடைய உயர்வு கொடுக்கிறது மறுக்கப்படக்கூடாது. ஆகவே 8 வார காலத்திற்குள்ளாக அந்த உரிய மனுவினை அவங்க பரிசீலனை செஞ்சு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கணும். அதே நேரத்தில் வருடாந்திர ஊதிய தொகை அவருக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட தொகை உடனடியாக அவருக்கு கொடுக்கப்படணும்னு அவர் சொல்றார். அந்த அடிப்படையில் அதாவது ஒரு மனைவி ஒரு புகார் மனு கொடுக்கறாங்கன்னா அதை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கு பணி அவருக்கு ஒரு பொசிஷன் ப்ரமோஷன் மறுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.